டெட் டிஆர்பி சைக்காலஜி. பசியோடு இருக்கும் ஒருவன் கடைத்தெரு பக்கம் சென்றால் உணவு விடுதியின் பெயர் பலகை சிறியதாக இருந்தாலும் கூட அவன் கவனத்தில் பளிச்சிட காரணம் தேவை என்னும் அகக்காரணியால். பசியோடு இருக்கும் ஒருவன் கடைத்தெரு பக்கம் சென்றால் உணவு விடுதியின் பெயர் பலகை சிறியதாக இருந்தாலும் கூட அவன் கவனத்தில் பளிச்சிட காரணம் தேவை என்னும் அகக்காரணியால். ரயில் நிலையத்தில் நண்பரை வரவேற்க செல்லும் ஒருவருக்கு யார் கூப்பிட்டாலும் காதில் விழுவதில்லை. நண்பரை கூட்டத்தில் எளிதாக கண்டுபிடித்து விடுகிறார். இதற்கு காரணம் ஆயத்த நிலை என்னும் அகக்காரணியால். ரயில் நிலையத்தில் நண்பரை வரவேற்க செல்லும் ஒருவருக்கு யார் கூப்பிட்டாலும் காதில் விழுவதில்லை. நண்பரை கூட்டத்தில் எளிதாக கண்டுபிடித்து விடுகிறார். இதற்கு காரணம் ஆயத்த நிலை என்னும் அகக்காரணியால். ஆயத்த நிலையுடன் தொடர்புடைய கூற்று ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஆஃப் த லெசன். ஆயத்த நிலையுடன் தொடர்புடைய கூற்று ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் ஆஃப் த லெசன். ஆசிரியர் சில சமயங்களில் தான் பாடம் நடத்தும் மனநிலையில் இல்லை என சொல்வதன் காரணம் மனநிலை என்னும் அகக்காரணியால். ஆசிரியர் சில சமயங்களில் தான் பாடம் நடத்தும் மனநிலையில் இல்லை என சொல்வதன் காரணம் மனநிலை என்னும் அகக்காரணியால். மாணவன் தான் பாடத்தை கவனிக்கும் மனநிலையில் இல்லை என சொல்வதன் காரணம் மனநிலை என்னும் அகக்காரணியால். மாணவன் தான் பாடத்தை கவனிக்கும் மனநிலையில் இல்லை என சொல்வதன் காரணம் மனநிலை என்னும் அகக்காரணியால். தலைவலி, வயிற்றுவலி, காய்ச்சல் போன்ற உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒருவரால் எந்த ஒரு செயலிலும் அதிக கவனம் செலுத்த முடியாது. இதற்கு காரணம் உடல்நிலை என்னும் அகக்காரணியால். தலைவலி, வயிற்றுவலி, காய்ச்சல் போன்ற உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் ஒருவரால் எந்த ஒரு செயலிலும் அதிக கவனம் செலுத்த முடியாது. இதற்கு காரணம் உடல்நிலை என்னும் அகக்காரணியால். ஒரு குழந்தையானது சோகமான சூழலில் இருப்பதை விட மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படும். இதற்கு காரணம் மனவெழுச்சி என்னும் அகக்காரணி. ஒரு குழந்தையானது சோகமான சூழலில் இருப்பதை விட மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கும்போது மிகவும் சுறுசுறுப்புடன் காணப்படும். இதற்கு காரணம் மனவெழுச்சி என்னும் அகக்காரணி. நல்ல பழக்க வழக்கமுள்ள குழந்தைகள் மிகவும் கவனத்துடன் இருக்கும். நல்ல பழக்க வழக்கமுள்ள குழந்தைகள் மிகவும் கவனத்துடன் இருக்கும். நல்ல பழக்க வழக்கமுள்ள குழந்தைகள் மிகவும் கவனத்துடன் இருக்க காரணம் பழக்க வழக்கம் என்னும் அகக்காரணி. நல்ல பழக்க வழக்கமுள்ள குழந்தைகள் மிகவும் கவனத்துடன் இருக்க காரணம் பழக்க வழக்கம் என்னும் அகக்காரணி. இசையை ரசிப்பது குழந்தை பிறந்ததிலிருந்தே அதன் பண்பாக இருந்தால் அது மரபு என்னும் அகக்காரணியால். இசையை ரசிப்பது குழந்தை பிறந்ததிலிருந்தே அதன் பண்பாக இருந்தால் அது மரபு என்னும் அகக்காரணியால். குழந்தை பசியாக இருக்கும்போது குழந்தையின் கவனம் ரொட்டியிலும் உணவிலும் இருக்கும். இது உள்ளுணர்ச்சி அல்லது இயல்பூக்கம் என்னும் அகக்காரணியால். குழந்தை பசியாய் இருக்கும்போது குழந்தையின் கவனம் ரொட்டியிலும் உணவிலும் இருக்கும். இது உள்ளுணர்ச்சி அல்லது இயல்பூக்கம் என்னும் அகக்காரணியால். கவனிப்பவனுக்கு வெளியே இருந்து செயல்படும் காரணிகள் புறக்காரணிகள். கவனிப்பவனுக்கு வெளியே இருந்து செயல்படும் காரணிகள் புறக்காரணிகள். புறக்காரணிகளின் வேறு பெயர் பொருள்களின் காரணிகள். புறக்காரணிகளின் வேறு பெயர் பொருள்களின் காரணிகள். செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்களில் முழு பக்க அளவிலானதொரு விளம்பரம் அளவில் சிறிய கால்பக்க அளவுள்ள விளம்பரத்தை காட்டிலும் வெகுவாக நம் கவனத்தை ஈர்க்க காரணம் உருவ அளவு என்னும் புறக்காரணியால். செய்தித்தாள்களில் வரும் விளம்பரங்களில் முழு பக்க அளவிலானதொரு விளம்பரம் அளவில் சிறிய கால்பக்க அளவுள்ள விளம்பரத்தை காட்டிலும் வெகுவாக நம் கவனத்தை ஈர்க்க காரணம் உருவ அளவு என்னும் புறக்காரணியால். சாலையோரங்களில் பெரிய பெரிய விளம்பர பலகைகள் வைப்பது உருவ அளவு என்னும் புறக்காரணியால். சாலையோரங்களில் பெரிய பெரிய விளம்பர பலகைகள் வைப்பது உருவ அளவு என்னும் புறக்காரணியால். அரசியல் தலைவர்கள் உருவத்தட்டிகளை பெரிய அளவில் நிறுவ காரணம் உருவ அளவு என்னும் புறக்காரணியால்.
அரசியல் தலைவர்கள் உருவத்தட்டிகளை பெரிய அளவில் நிறுவ காரணம் உருவ அளவு என்னும் புறக்காரணியால். உருவ அளவு என்னும் புறக்காரணியின் காரணமாக ஆசிரியர் கரும்பலகையில் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். உருவ அளவு என்னும் புறக்காரணியின் காரணமாக ஆசிரியர் கரும்பலகையில் பெரிய பெரிய எழுத்துக்களில் எழுத வேண்டும். வகுப்பில் அதிக உயரமான மாணவன் அனைவரின் கவனத்தை வெகுவாக ஈர்க்க காரணம் உருவ அளவு என்னும் புறக்காரணியால். வகுப்பில் அதிக உயரமான மாணவன் அனைவரின் கவனத்தை வெகுவாக ஈர்க்க காரணம் உருவ அளவு என்னும் புறக்காரணியால். பெருத்த ஓசை நம் கவனத்தை ஈர்க்க காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணியால். பெருத்த ஓசை நம் கவனத்தை ஈர்க்க காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணியால். செறிவுமிக்க வண்ணங்கள் நம் கவனத்தை ஈர்க்க காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணியால். செறிவுமிக்க வண்ணங்கள் நம் கவனத்தை ஈர்க்க காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணியால். தீவிரமான மனம் நம் கவனத்தை ஈர்க்க காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணியால். தீவிரமான மனம் நம் கவனத்தை ஈர்க்க காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணியால். ஆசிரியரின் உயர்ந்த குரலானது அவரது மெல்லிய குரலை விட அதிக கவனத்தை மாணவரிடம் கொண்டு வர காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணி. ஆசிரியரின் உயர்ந்த குரலானது அவரது மெல்லிய குரலை விட அதிக கவனத்தை மாணவரிடம் கொண்டு வர காரணம் செறிவு அல்லது அடர்த்தி என்னும் புறக்காரணி. அறையில் சுற்றி கொண்டிருக்கும் மின்விசிறியை கவனிக்காத நாம் திடீரென மின்விசிறியின் இயக்கம் நின்று போனால் உடனே மின்விசிறியின் பால் நம் கவனம் செல்வது மாற்றம் என்னும் புறக்காரணி. அறையில் சுற்றி கொண்டிருக்கும் மின்விசிறியை கவனிக்காத நாம் திடீரென மின்விசிறியின் இயக்கம் நின்று போனால் உடனே மின்விசிறியின் பால் நம் கவனம் செல்வது மாற்றம் என்னும் புறக்காரணி. வகுப்பறையில் கண் அயலும் மாணவன் திடீரென நிசப்தம் தோன்றும்போது என்னவோ ஏதோவென்று நினைத்து கண் விழித்து கொள்வது மாற்றம் என்னும் புறக்காரணியால். வகுப்பறையில் கண் அயலும் மாணவன் திடீரென நிசப்தம் தோன்றும்போது என்னவோ ஏதோவென்று நினைத்து கண் விழித்து கொள்வது மாற்றம் என்னும் புறக்காரணியால். நமது வீட்டினுள் நுழையும் போது மேஜை நாற்காலிகள் இடம் மாறி இருந்தால் அது நம் கவனத்தை கவர்கிறது. இதற்கு காரணம் மாற்றம் என்னும் புறக்காரணி. நமது வீட்டினுள் நுழையும் போது மேஜை நாற்காலிகள் இடம் மாறி இருந்தால் அது நம் கவனத்தை கவர்கிறது. இதற்கு காரணம் மாற்றம் என்னும் புறக்காரணி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.